இப்போ இந்த அளவுக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை வந்து மிகவும் ஒரு கஷ்டத்தில் தான் இருக்குது. இப்போ இவ்வளோ நிதி உதவி கிடைச்சும் நீங்கள் வந்து கடன்களை தான் கட்டியிருக்கீங்க. ஆமாம். பட் இன்றைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது தரப்பா நீங்கள் விஜய் தாவேக்க தரப்பில் நீங்கள் அதை இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். ஏன்னா அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க. முறையான தகவல் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய அவங்க முன் வருவாங்கல்ல. அது எனக்கு தெரியலைங்க. அது எப்படி என்னன்னு நாங்கள் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல. இனிமேட்டுக்கு ஏங்க நாங்கள் போய் கேட்குறக்கு அளவுக்கெல்லாம் தோணலைங்க. எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு. நாங்கள் எதுவும் கேட்கல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்கண்ணா. எனக்கு எங்கள் பையன்தான் வேணும். எனக்கு காசு கூட வேணாம். எனக்கு அவன் தாங்க வேணும். எனக்கு எத்தனை லட்சம் வந்தாலும் நாங்கள் காசில் இருக்க சந்தோஷங்கள் இருக்கும். இப்போ கடன் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் சந்தோஷமே இல்லை எங்கள் வீட்டில். நாங்கள் திருப்பி கூட கொடுத்துருங்க எல்லா காசும். எனக்கு என் பையன் வந்தால் போதும். உங்கள் பொண்ணுட்டெலாம் என்ன சொன்னாங்க விஜய் அவர்கள்? அவன் யார்கிட்டையுமே பேசலைங்க. பொண்ணுகிட்ட இல்லை, யார்கிட்டையுமே பேசல. என்கிட்ட மட்டும்தான் பேசினார். வேறு யாரும் பேசவும் இல்லை. என்கிட்ட மட்டும்தான் பேசினார். வேறு யார்கிட்டையும் பேசல. எல்லாத்துக்கும் ஆறுதல் சொன்னார், நான் இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் யார்கிட்டையும் அவர்கிட்ட பெருசாக பேசல. என்ன பேசணும்னு தெரியல. எல்லோரும் போய் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு வந்தாங்க. பேசுகிற மைண்ட் செட்டும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு பேசவும் தோணலை.